ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக் அப்படின்னா பர்டிகுலராக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஓரியன்டாக லாஸ்ட் மந்த் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்னென்ன நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா செக்யூரிஸ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பே டெக்னாலஜியோட இட் இஸ் அ சப்சிடரி. ஓகேவா, சப்சிடரி ஆஃப் ஃபர்ஸ்ட் பே டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னா திஸ் செக்யூரிஸ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியாச்சு. எதுக்காக அப்படின்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை ஆர்பிஐ யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பே டெக்னாலஜியோட சப்சிடரியாக இருக்கக்கூடிய செக்யூரிஸ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா செக்யூரிஸ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எந்த கம்பெனியோட சப்சிடரி அப்படின்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் பே டெக்னாலஜியோட சப்சிடரி. அது மாதிரி ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் ரிசீவ் வாங்கி இப்போ ரீசெண்டாக என்பிஎஃப்சியாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிற கம்பெனி எது அப்படின்னா இட்ஸ் செக்யூரிஸ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா, ஸோ இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அவங்களோட ஸ்ட்ராங் விஷன், அவங்களோட விஷனே என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொவைடிங் லோன் ஃபார் தி எஜுகேஷன் செக்டர். ஓகேவா, ஸோ இட் இஸ் அ எஜுகேஷன் லோன் ப்ரொவைடிங் செக்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட எஜுகேஷன் லோன்ஸ் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 100 crores வரைக்கும் என்ன பண்ணிடலாம்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் டிஸ்பர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட மெயின் டார்கெட் பார்த்தோம்னா 2030 தே ஷுட் ரீச் 1000 crores அப்படின்னு சொல்லி அவங்க எய்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா அந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் எவ்வளோனா 50,000 5 lakhs வரைக்கும் போவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பெங்களூர், மும்பை, டெல்லி, அதே மாதிரி ஹைதராபாத், புனே, இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ எந்தெந்த சிட்டிஸ்லலாம் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ரோபஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த ஏரியா ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேவா, செகண்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இது மூலமாக ஆர்ஆர்பியோட நம்பரை என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. 43 இருந்து 28 என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த இது பார்க்குறோம் அப்படின்னா எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், யூபி, வெஸ்ட் பெங்கால், பீகார், குஜராத், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் இதுலலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்போ தெலுங்கானால பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெலுங்கானாவில் பார்த்தோன்னா இந்த 2 பேங்குக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா there is a bifurcation இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் இடையில அந்த பைஃபர்கேஷன் எந்த 2 பேங்குக்கு இடையில இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் கிராமின் விகாஸ் பேங்குக்கும் தெலுங்கானா கிராமின் பேங்குக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இருந்துச்சு. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க கன்க்ளூட் பண்ணி ஒன்னாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 43 பேங்க்ஸை என்ன பண்ணிட்டாங்க 23 மாற்றிட்டாங்க. ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு பிளான் யாரோடது அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பிளான் தான் இது. என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இந்த கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, எதுக்காக ஆர்ஆர்பிஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் ஈஸி மேனேஜ்மெண்ட். சரிங்களா, ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ கிராஸ் ரூட் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ கிராஸ் ரூட் லெவலில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது மூலமாக ஆர்ஆர்பி 43 இருந்தது இப்போ 28 ஆயிடுச்சு அப்படின்னா 28 பிரான்ச்சஸை மட்டும் என்ன பண்ணால் போதும், ஒழுங்காக கண்காணித்து வேலையை நடத்தினா போதும். ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி எல்லா மக்களையும் என்ன பண்ணலாம், கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்த நியூஸ் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே இப்போது ஆர்பிஐ இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ இஸ் த கண்ட்ரோல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஃபினான்ஷியல் ஒர்க்ஸை தாண்டி ஒரு சில அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க.
அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ப்ரமோட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. மக்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் சேனலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னா இட்ஸ் அ சேனல், எனி ஒன் கேன் கிரியேட் தேர் ஓன் சேனல். அதில் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹஸ் கிரியேட்டட் தேர் ஓன் சேனல். எதுக்காக அப்படின்னா ஆர்பிஐ கேக்தா ஹாய் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆர்பிஐ கேக்தா ஹாய் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து ஆர்பிஐ எடுத்திருக்கிறாங்க. இது மூலமாக அந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா we will receive all the notifications regarding the financial awareness. ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை we can directly receive the messages. ஓகேவா, ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அக்சசபிளாக என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they have conducted வேரியஸ் கேம்பெயின்ஸ். ஓகேவா, பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸை வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்டைம்ஸ் நமக்கு வந்து மெசேஜ் வரும், ஆர்பிஐயோட மெசேஜஸ் வரும், டெலிவிஷன் ஆட்ஸ் மூலமாக கொண்டு வர்றாங்க, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் நம்ம பார்த்துட்ருக்கோன்னா we will receive ads in between இல்லையா. ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடிஷ்னலாக அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிக்கலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இட்ஸ் அ வாட்ஸ்அப் சேனல். ஓகேவா, அந்த வாட்ஸ்அப் சேனல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கேக்தா ஹாய் அப்படிங்கிறதா. இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் த ஆர்பிஐ இன் ஆர்டர் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அமங் தி பீப்புள் த்ரூ தி வாட்ஸ்அப் சேனல். சரிங்களா, ஸோ இப்போ வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயம் மூல முடுக்கல்ல இருக்கிற எல்லா மக்களுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஒரு சேனலை வந்து நம்ம பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்குமே என்ன பண்ணும், போய் ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படிங்கிறதா இதை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். சரிங்களா, ஸோ எது மூலமான எந்தெந்த அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஃப்ராட் ப்ரிவென்ஷன், செக்யூர் பேங்கிங் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். பட் ஆர்பிஐ ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் சேனல், வாட்ஸ்அப் சேனல். மெயினாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் நேம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ்க்காக. சரிங்களா, பப்ளிக் அவேர்னஸ்க்காக. ஸோ அடுத்து பாருங்கள், பிரமல் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐயோட ஆர்பிஐ ஆக்ட் 1934 அண்டர் த செக்ஷன் 45 1 அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு கீழே ஆர்பிஐ பிரமல் என்டர்பிரைசஸ்க்கு வந்து எந்த ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக பிரமல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா என்பிஎஃப்சியாக ஃபங்க்ஷன் ஆக போகுது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து நான் பேங்கிங் என்பிஎஃப்சியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. தட் இஸ் செக்யூரிஸ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான அத்தாரிட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் நத்திங் பட் பிரமல் என்டர்பிரைசஸ். ஓகேவா, ஆர்பிஐ ஹாஸ் they have received an approval from the RBI in order to function as a pyramid non-banking financial company. சரிங்களா, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 கம்பெனிஸ்க்கு வந்து என்பிஎஃப்சி ஃபங்க்ஷனிங் அத்தாரிட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பிரமல், இன்னொன்று வந்து செக்யூரிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ அடுத்து பாருங்கள், ரேசர் பே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்பிசிஐ பீம் சர்வீசஸ் லிமிடெட் கூடயும் ஆக்சிஸ் பேங்க் கூடயும் கொலாபரேட் பண்ணி தே ஹவ் லான்ச் டர்போ யூபிஐ பிளக்இன் அப்படிங்கிற ஒரு பீம் வீகா பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு டர்போ யூபிஐ பிளக்இன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா தேர் மெயின் மோட்டோ அண்ட் தேர் மெயின் எய்ம் பிஹைண்ட் திஸ் இஸ் டு ப்ரொவைட் டிஜிட்டல் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர்ஸுக்கான பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து தேர் கோயிங் டு இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில டைம் நம்ம பே பண்ணுறப்போ வி வில் ஃபேஸ் சம் இஷ்யூஸ் இல்லையா, நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கரெக்டாக பேமெண்ட் போய் சென்ட் ஆகாது, அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும், பட் போய் ரீச் ஆகிருக்காது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மி பண்ணணும்.
ஸோ மெயின் ஏம் என்ன அப்படின்னா டு இம்ப்ரூவ் த டிஜிட்டல் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் போத் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஃபார் கஸ்டமர்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட மெயின் மோட்டோ. அப்போ யாருன்னா ரேசர் பே யாரோட கொலாபரேட் பண்ணி எம்பிசிஐ, பிம் சர்வீஸ் லிமிடெட் அண்ட் ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா டர்போ யூபிஐ பிளக்இன். எதில் அப்படின்னா பிம் விகா பிளாட்ஃபார்மில். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்பிஐ பற்றின ஒரு நியூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பர்சன் டு மர்ச்சன்ட் பேமெண்ட்டை வந்து அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிபே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நகைக்கடைக்கு போய் ஜிபே பண்ணோம்னா சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, ஜிபே வந்து பண்ண முடியாது. நமக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும், யூ ஹாவ் ரீச் யுவர் லிமிட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த லிமிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ப்ரீவியஸாக வி கேன் சென்ட் அப் டு 1 lakh. ஓகேவா? பட் இப்போ வந்து பார்த்தோம்னா 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறதா இந்த நியூஸேன்னு. ஓகேவா? இப்போது என்னென்னா ஆர்பிஐ வந்து அவங்களோட யூபிஐ லிமிட்டை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக நமக்கு 1 lakh இருந்துச்சு, இப்போ 2 lakhsலேருந்து என்ன பண்ணிக்கலாம் 5 lakhs வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவரோட செகண்ட் மானிட்டரி பாலிசி டெசிஷனை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாக சக்திகாந்த தாஸ் வந்து நமக்கு ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். ஸோ அவருக்கு அப்புறமா இப்போ வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து திஸ் இஸ் ஹிஸ் செகண்ட் மானிட்டரி பாலிசி டெசிஷன். ஓகேவா? ஸோ என்ன டெசிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்மி பண்ணுறது மூலமாக தே ஹவ் ரெடியூஸ்ட் 25 basis points. ஸோ ப்ரீவியஸாக 6.25% இருந்தது, இப்போ 6% இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜிடிபி ஃபோர்காஸ்டிங்கையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 6.7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஃபினான்ஷியல் இயருக்கு 6.5% என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆர் ஃபேஸிங் மெனி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டென்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ சம் அதர் வார் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போ இதில் இன்னமும் என்ன பண்ணுவாங்க, ஜிடிபி ரேட்டை வந்து நமக்கு ஃபார் ஷுர் குறைக்க போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே? அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக ட்ரம்ப் ஓகேவா, ஸோ யூஎஸில் வந்து டேரிஃப்ஸ் பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலமாகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜிடிபி க்ரோத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நியூஸோட கன்சாலிடேட்டட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க, சக்திகாந்த தாஸ்க்கு அப்புறமா சஞ்சய் மல்ஹோத்ரா சார் வந்ததுக்கு அப்புறமாட்டி திஸ் இஸ் தி செகண்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 25 basis point வந்து கம்மி பண்ணி ரெப்போ ரேட்டை 6.25%லேருந்து என்ன பண்ணிட்டாங்க 6% கம்மி பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ரெப்போ ரேட். அண்ட் ஜிடிபி ஃபோர்காஸ்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 6.7% இருந்ததை 6.5% கம்மி பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் டென்ஷன்ஸ் தட் வி ஆர் ஃபேஸிங் போத் டொமஸ்டிக்கலி அண்ட் இன்டர்நேஷ்னலி. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பந்தன் பேங்க் பற்றின ஒரு நியூஸ். ஸோ பந்தன் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களோட ஹை நெட்வொர்த் கஸ்டமர்ஸுக்கு வந்து எலைட் ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கால்டு எலைட் இஸ் ஃபார் ஹை கிளாஸ் பீப்புள். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் வந்து ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, 10,000 ரூபாய்க்கும் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கும் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, 1 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் எலைட் கஸ்டமர்ஸ். அவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு அக்கௌண்ட் தான் என்ன அப்படின்னா எலைட் ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பந்தன் பேங்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ எலைட் ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை வந்து அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி கேஒய்சி வெரிஃபிகேஷனை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க எலைட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான் இது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம மேனேஜ் பண்ணணும், மந்த்லி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் டைம் இருந்தால் ரீட் பண்ணிக்கலாம். பட் பந்தன் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எலைட் ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஹூம் இட்ஸ் ஃபார் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் பாரத் பே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ யூபிஎஸ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ ரீசெண்டாக என்ன பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க, என்பிஎஃப்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செக்யூரிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட், இன்னொரு பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரமிள் என்டர்பிரைசஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கு பெர்மிஷன், செக்யூரிஸ் அண்ட் பிரமிள். இப்போது ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரத் பேக்கு. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். பாரத் பேக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆர்பிஐ வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நேம் என்ன அப்படின்னா பாரத் பே எக்ஸ் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஸோ யாருக்கு எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா Tier 2 and Tier 3 சிட்டிஸை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக தேர் மெயின் மோட்டோ இஸ் டு ப்ரமோட் தி டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் அக்ராஸ் தி இந்தியா. அடுத்து பாருங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றின ஒரு நியூஸ் என்னன்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட்ஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமி க்ரோத்தை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தட் 6.7 வந்து என்ன 6.7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2026 நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 6.8% வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க 6.7%. அது மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 26க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 6.8%. ஓகேவா? 10 பேசிஸ் பாயிண்ட் அதிகப்படுத்தி 6.8 அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா they became the first Indian bank to execute a gold forward deal from GIFT City, Gujarat. ஓகேவா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு என்ன ஒரு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா they are going to become the first Indian bank to execute a gold forward deal வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எங்க அப்படின்னா கிஃப்ட் சிட்டி கிட்ட இருந்து. இப்போ ஒரு பாயிண்ட் வரும் நமக்கு, கோல்டு ஃபார்வர்ட்னா என்ன, கோல்டு ஃபார்வர்ட் டீல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ரேட்டுக்கு வந்து தங்கம் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கிராம். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மே மந்த்ல இருக்கோமா, அவங்க டிசம்பர்ல என்ன பண்ணலாம், இந்த 10,000 ரூபாய் தங்கத்தை வந்து 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சாலும் கூட, பட் நமக்கு ஒரிஜினல் ரேட் 19,000 தான் இருக்குது அப்படின்னாலுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா 20,000க்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தே ஹாவ் அன் அத்தாரிட்டி டு ஃபிக்ஸ் அ ப்ரைஸ் ஆஃப் தி கோல்டு இன் அ ஃபியூச்சர் டேட். ஓகேவா? அது ஃபார்வர்ட், அதை வாங்கிக்கவும் செய்யலாம், விற்கவும் செஞ்சுக்கலாம். அந்த ஒரு அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருக்கு. என்ன அத்தாரிட்டி அப்படின்னா ஃபியூச்சர் டேட்டில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ். சரிங்களா? இதில் வந்து போத் எல்லா ரிஸ்க்குமே, மார்க்கெட் ரிஸ்க் அண்ட் ப்ரைஸ் ரிஸ்க் எல்லாமே இதில் சப்ஜெக்டிவ் தான். சரிங்களா? ஸோ எந்த பேங்க்குக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு இது கிடைச்சிருக்குன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸோட ஐபியூ வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ட்ரேடிங் அண்ட் கிளியரிங் மெம்பராக ஆக்ட் ஆகுது. இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சோட அது. ஓகேவா? இந்தியன் இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் அண்ட் கிளியரிங் மெம்பராக யார் ஆக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஐபியூ. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ யார் ட்ரேடிங் புல்லியனா யார் ஆக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸை வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த விஷயங்களை மட்டுமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.